சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் ஒன்னும் சார்ஜர் எடுக்கிறதுக்காக எந்திரிக்கல. அர்ஜுன், போய் சொல்லாத அர்ஜுன். எனக்கு தெரியும் நீ அதுக்காக தான் எழுந்திருச்ச. ஏய், இல்லன்னு சொல்றேன்ல. எனக்கு தெரியாதா நான் என்ன எடுக்க எந்திரிச்சேன்னு? அதுக்காக எழுந்திருக்கலனா அப்ப வேற எதுக்காக எழுந்திருச்ச அர்ஜுன்? அதே பாத்ரூம் போறதுக்காக எந்திரிச்சேன். அர்ஜுன், நீ போய் சொல்ற அர்ஜுன். ஏய், உன்கிட்ட போய் சொல்றது எனக்கு என்ன வேலையா? ஆளை பாரு. ஐயோ அர்ஜுன், வீட்டில் மின்னல் பொழியுதடி, என் மேல நிலா பொழியுதடி. ஒன்ன பார்த்த அந்த நிமிஷம் அரைஞ்சு போச்சே, நகரவை இல்ல, தின்னு சோறும் செரிக்கவை இல்ல, புலம்புறேன் நானு. நிக்கிதா, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி அர்த்த ராத்திரில அலறிட்டு இருக்க? ஏய் வாடா, உன்னதாண்டி கேக்குறேன், என்ன ஆச்சு? கனவா? அக்கா, அந்த அர்ஜுனுக்கும் மலருக்கும் நடுவுல ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி கனவு கண்டேன்க்கா. அதனாலதான் நான் கத்திட்டேன். கொன்னுடுவேன். அப்படி ஒரு இழவு கனவுல கூட நடக்க கூடாது. ஏண்டி, அர்ஜுனும் நீயும் ஒண்ணு சேர்ற மாதிரி கனவுல கூடவாடி காண மாட்ட? அப்போ அந்த மலர் கூட அவன் ஒன்னா இருக்கிற மாதிரி தான் கனவு காணுவியா? அக்கா, கனவுல நடக்கிறதுக்கு நான் என்னக்கா பண்ணுவேன்? இப்படியே சொல்லிக்கிட்டு இரு. இன்னைக்கு நீ கனவுல கண்டது கூடிய சீக்கிரமே நனவுல நடக்கதான் போகுது. அப்புறம் உன்னால கனவுல கூட அர்ஜுன் கூட நெருங்க முடியாம போயிடும். என்னக்கா இப்படி எல்லாம் சொல்றீங்க? பின்ன நீ என்ன சொல்ற? நானும் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன், எப்படியாவது அந்த அர்ஜுன் கிட்ட நெருங்கி பழகி அவனை இம்ப்ரெஸ் பண்ணுடின்னு. அதுக்கான முயற்சி நீ என்ன பண்ண? இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு 2 பேரும் உன் கனவுல வந்தவங்க நாளைக்கு ஒன்னாயி 3 பேரா உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்க போறாங்க. அக்கா, நீங்க வேற பயமுறுத்தாதீங்க. ஏற்கனவே அந்த கன்றாவி என்னால பார்க்க முடியல, இதுல நிஜத்துல வேற நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீ எதுவுமே பண்ணாம வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருந்தா அப்படிதான் நடக்கும். அக்கா, இப்ப என்ன தாங்க பண்ண சொல்றீங்க? இத பார், திரும்ப திரும்ப குழந்தைக்கு சொல்ற மாதிரி உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அர்ஜுன் மூலமா உன் வயித்துல ஒரு வாரிசு வந்தா மட்டும்தான் நீயும் அர்ஜுனும் சேர முடியும், அந்த மலரையும் அர்ஜுனையும் பிரிக்க முடியும். நான் சொன்னதை நீ செய்யலனா அந்த மலர் முந்திக்கு வா. அர்ஜுன் கிட்ட எப்படி பிளான் பண்ணி அவன் கையால தாலி வாங்கினாலோ இப்ப அடுத்த கட்டத்துக்கு போய் புள்ளையும் பெத்துக்கிட்டான்னு வையேன், அவ்வளவுதான். அப்புறம் இந்த வீட்டை விட்டு நடைய கட்ட வேண்டியதுதான். உன் வாழ்க்கை உன் கையில, பாத்துக்க. அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஓ சக்திவேல், வாங்க உள்ள. சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், ஒரு குட் நியூஸ் மேடம். வர வர நீங்க வீட்டுக்கு வந்தாலே ஒரே குட் நியூஸா தான் இருக்கு.
ஒருவேளை உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க என்ன விஷயம்? போன மாசம் நாம துபாய்க்கு ஸ்வீட் டெலிவரி பண்ணியிருந்தோம் இல்லையா? ஆமா. அங்க இருக்கிற மக்கள்கிட்டயும் நம்ம ஸ்வீட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஓ ஓ துபாயில இருக்கிற அந்த நிர்வாகம் மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற அவங்களோட பிரான்ச்சுக்கும் நம்ம ஸ்வீட்ஸை இம்போர்ட் பண்ணணும்னு விரும்புறாங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மேடம், உங்க ஸ்வீட் ப்ராடக்ட் தான் இனிமே எங்களுக்கு வேணும்னு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எனக்கு மெயில் பண்ணிருக்காங்க மேடம். ஃபர்தரா அட்வான்ஸ் எவ்வளவு வேணும்னு எல்லா கம்பெனிஸும் அகைன் மெயில் பண்ணாங்க மேடம். இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் கிளம்பி வந்தேன் மேடம். போன தடவை நம்ம டெலிவரி பண்ணதை விட இந்த தடவை எக்ஸ்ட்ரா 4 மடங்கு ஸ்வீட்ஸ் வேணும்னு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மா டெலிவரி பண்ணுமென்னு ரிப்ளை பண்ணிருங்க. ஷூர் சார். மார்க்கெட்ல இவ்ளோ கம்பெனிஸ் இருக்கும்போது திரும்பவும் நம்மள தேடியே வராங்கன்னா நாம கொடுத்த ஸ்வீட்ஸோட தரமும் சுவையும் தான் அதுக்கு காரணம். எல்லாம் நம்ம தங்கச்சிமாவோட கைப்பக்கம் தான் நம்ம பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற அளவுக்கு போயிருக்காங்க. ஐயோ அண்ணன், பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இதுக்கு தகுதியானவ நான் கிடையாது. இல்லன்னு மறுக்கிறது உன்னோட தன்னடக்கமா? பாரு, இத்தனை நாளா நாங்க இந்த பிசினஸ பண்ணோம். ஆனா அப்பெல்லாம் தேடி வராத ஆர்டர் இப்போ அட்வான்ஸோட வருதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்வீட் செய்யறத ஒரு வேலையா நீ பார்க்காம எங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும்னு நீ உழைச்சிருக்க. இந்த அன்புக்கு கைமாறா நாங்க என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியல. மனசார பாராட்டுறீங்கல்ல, இதுவே போதும்னா. உங்க எல்லாரோட அரவணைப்பை தாண்டி வேற எதுவுமே என்ன சந்தோஷப்படுத்திட முடியாது. கண்டிப்பா இனி வரக்கூடிய ஆர்டர்ஸையும் நான் சிறப்பா செஞ்சு முடிப்பேன். சூப்பர் தங்கச்சிமா, உன்னோட விடாப்படியான இந்த வைராகியம் தான் நினைச்சதை சாதிக்க வைக்குது. சக்திவேல், சொல்லுங்க மேடம். இந்த தடவையும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க கேட்ட ஆர்டரை கரெக்டா செஞ்சு முடிக்கிறோம்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். என்னத்த இவர் எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்காரு, நீங்க ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க. இல்ல ஆனந்த், ஆர்டர் கிடைச்சது சந்தோஷம்தான். ஆனா தனி ஒரு ஆளா நின்னு மலரால மட்டும் எப்படி அவ்வளவு ஆர்டரை குவாலிட்டியா கம்ப்ளீட் பண்ண முடியும்? நீங்க சொல்றது கரெக்ட் தான், அது கஷ்டம்தான். அவன் நமக்காக உழைக்கிறான்னு நம்ம ரொம்பவும் துன்புறுத்த கூடாது பாருங்க. சக்திவேல், சொல்லுங்க மேடம். கேட்ட ஆர்டரை முடிக்க எவ்வளவு ஆளுங்க தேவையோ அத்தனை பேரையும் வேலைக்கு எடுத்துருங்க. ஓகே மேடம். நான் நாளைக்கே ஆட்கள் தேவைன்னு ஆன் சைட்ல விளம்பரம் கொடுக்க சொல்றேன். ஓகே மேடம்.